வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவிடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா, கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க. உடனே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்கா போற? ஆமா தாயி, ரொம்ப நாள் வேண்டுது. 2 5 இருக்குமா? இருக்கு தாயி. 10 வச்சிருக்கீங்களா? குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற 15, தாய் குடுக்குற 5 சேர்த்தா நைட்டு கோட்டர் காட்சி. இந்த தாய் 2 5 10 கொடு. என்னது? 10 பைசா. இந்த 10 பைசா வச்சுட்டு என்கிட்ட 2 5 இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட 2 5 வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுல. இந்த 10 பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேலை புடிங்க குத்தி போடும். ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறத கணக்கு பார்க்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியல்ல போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியல்ல போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மலையாளமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதல, இத கொண்டு போய் மலையில சேர்த்தணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணேன். சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையுதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல அதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சலூன் விட்டு எங்க வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்ன தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சலூன்ல யாராவது இருக்காங்களா? கஸ்டமரே இல்ல. இத கொண்டு போய் சேவ் பண்ணி வை. நான் சாயந்தரமா வந்து வறுத்துக்கிறேன். அண்ணே, இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டார்கள். ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உட்படதானே அச்சிலியே ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? அநேகமா ஓட்டர் பிஸ்மில்லான்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. என்ன? 2 பிளேட் நல்லி எழுப்பு. இன்னும் 2 பிளேட் நல்லி எழுப்பா? இதுக்கு மேல என் கால தாங்க இருக்கு. சாப்பிடறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 215 ரூபாய். கரெக்ட். சோடாவை குடிச்சிட்டு பாட்டில திருப்பி கொடுத்துட்டா அந்த பாட்டிலுக்கு சேர்த்தா பில் போடுவீங்க. அது மாதிரி நான் எலும்பு திருப்பி கொடுத்துட்டேன்ல, சதைக்கு மட்டும் பில் போடுங்க. இந்த ஹோட்டல் வழக்கப்படி எலும்புக்கு சேர்த்துதான் விலை. உங்களுக்கு இந்த எலும்பெல்லாம் வேணும்னா கோழி பை கொண்டு வந்து அள்ளி எடுத்துட்டு போங்க. நான் வெளியே போறது பெரிய பிரச்சனை உங்களுக்கு. என்ன நீங்க 2 பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? எல்லாம் நோந்தாங்க. அரையும் குறையுமா வேண்டதை கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காமையாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், சைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பளை இல்லையா? கடையடைப்பு இல்லையா? அத்தாள் இல்லையா? கடையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான். எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துறியா? இந்த படை போதுமா? அட சொரிசரங்கு வேணுமா? இந்த படை போதுமா? அட சொரிஞ்சு விட்டணுமா? கடையடைப்பு. அடைப்பு தான். தமிழரசி வாழ்க! வாழ்க தமிழரசி! தலைவி தலைவி! ஐயோ
தமிழரசி உள்பாட்டு வாழ்க அண்ணன் வீரா எனக்கு வீர வேண்டாம் தலைவி எப்படி இருக்கேன் வெள்ள தாமரை மேல மட்டும் உட்காந்தீனா சரஸ்வதி மாதிரியே இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ நக்கல் பண்ணாதயா போலாம். யாருக்காக இது யாருக்காக? யோ எனக்காகத்தான் சொல்றேன், சும்மா யாருக்காகங்கிற? பிள்ளையம்மா 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 என்னங்கய்யா, நான் இங்கதானே இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகு எடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்பா புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்பம் புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா, இவன் சின்ன வயசுல இருந்து பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க. கப்புன்னு புடிச்சுக்கிட்டான். ஓஹோ. ரவுண்ட் ரவுண்டா புகை விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. ஐயோ, இவன் ரோஷக்காரன்ல. என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள. வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினான்ல. எதை? பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாததான்னு சொல்லிட்டேல்ல. பிள்ளையம்மா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டேல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான்னு தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே. வீட்டுல யாருக்கும் யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? ஜம்பிங்ல ஜான்சி ராணி, தில்லுல டிஸ்கோ சாங், ஜகா வாங்குறதுல ஜக்கம்மா. அந்த பரம்பரையில வந்த எங்கம்மா சைதை தமிழரசி. இந்த தள்ளார வயதிலும் பொல்லாத புலியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி. அதற்காகத்தான் தாக்கப்பட்டால் எங்கள் தலைவி. அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு. சைதை தமிழரசியா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். டேய் மண்டையா, அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல இருக்கு. ஆமா, நீங்க சைதை தமிழரசியை பாத்திருக்கீங்களா? மணி 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 நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இவரு? மாமா. ஆமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்களை பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஜவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க. தம்பி, நானே சும்மா இருக்கிறேன். மாமாவுக்கு என்னடா இவ்வளவு வாங்க வேண்டி இருக்கு? இப்போ நான் சொல்றேன், அவங்க பேச்சு முச்சில்லாம இல்ல, பேசிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? யாரு? தமிழரசி. எங்க? இங்கதான். யாருகிட்ட? உங்ககிட்டதான். எங்ககிட்டயா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தாயா தமிழரசி. மன்னிச்சுட்டாங்க. இருந்து ஒரு வா சாப்பிட்டு போன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏயா, முன்ன பின்ன என்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேட்பீங்க. உழைச்சு சாப்பிடணுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொன்னங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா. அம்மா, சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன். செய்வீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. வேலை நீங்க? வெக்கமா இருக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. தாங்க. 2 நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வரமாட்டோம். சும்மா இருப்பா. விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணான்னு கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோலி சோடா, எங்களுக்கு வீரம் வர்றதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெஷல் சோடா, 200 அழுகிற முட்டை அது அவங்க மூச்சில் அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உடைச்சு குடிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடியா இருக்கும். அட்வான்ஸ். இப்ப கிட்ட பணமா இல்ல. உள்ள அண்டா இருந்தா எடுத்துவாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க, இத வச்சுக்கங்க. போட்டா துரை கடை அடிச்சுடுவா. சீக்கிரம் போல வா. நன்னாரி சர்பத்துங்கோ. எஸ் எஸ் துரை, கேஸ் எதுக்கு சொல்றது தெரியுமா?
2 பேருக்கு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறதுக்கு. சொல்லு. Stop. ஏற்கனவே நீ 4 ரவுண்டு போட்டிருக்க, இது 5வது ரவுண்டு. 4 ரவுண்டுக்கு மேல போனால நீ தர ரேட்டுக்கு தாரதாப்பட்டியோட பாட ஆரம்பிச்சிருவ. என்னைக்காவது ஒரு நாள் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடி இருப்பேன். தினம் 4 ரவுண்ட் அடிச்சோன்னு பாடுவாங்களா? சொல்லிட்டு சரியா? இல்ல, அந்த தமிழரசி சைதை தமிழரசி அவ்வா, அவள் கண்கள் ஹைடெக்ஸ் மைதப்பா, மூக்கு 2 வாம், அவன் உதடு இருக்கே உதடு, அது க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட், பல்லு கோல்கேட் ஜெல்லு, கண்ண சரவணா சொர்க்கின்னா, காது அவதா ஜுவல்லரி. மொத்தத்தில் அவள் ஒரு டயானாரா கலர் டிவி. எத்தர இன்சுங்கோ 18 20 தெரியாத. நான் ஸ்கிரீனோட லென்த்த சொன்னேன். துரை போட்டு பாப்பியா? காசு கொடுத்து வாங்கினா போட்டு பார்க்க இருப்பேன். பாக்கும்போது சொல்லு, உன் தயவுலயே நானும் வந்து பாத்துக்கிறேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு யா, போறேன். இந்த மாப்பிள்ள வீடே தெரியாதியா, கப்புன்னு இங்கே படு. என்னது படுக்க போறீங்களா? வாங்க வீட்டுக்கு போங்கயா. யா, படுக்கிற இடத்த பாரு. நாங்க இங்கேயே படுத்துக்கிறோம். ஆ. எங்களை சுத்தி நீ வீடு கட்டியா? கட்டுவோம். மணி, பக்கத்துல மெத்த போட்டு வச்சுக்கிறேன், வந்து படு. படுக்கணும்பா. இனிமே உட்கார்ந்து காலை நீட்டி சங்கடமா இருக்கு. யோ பக்கத்துல நிக்கிறவர, யூ புஷிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங். அட இங்கிலீஷ் வேற, பெரிய தொல்லை முடிச்சவனு போல. ஃபர்ஸ்ட் நைட்டே நடத்துவாங்க. ஆமா, அப்ப உடம்பு எல்லாம் போச்சுடா சாமி. உள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா என் மசக்குட்டி, எந்திரிடி. நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரியா குயில் குஞ்சு, நீ யாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர்ல ஒரு மரியாதை இருந்தா அது வந்து பாத்துட்டு போட்டோம். நீங்க பாக்க மாட்டீங்களாக்கும்? இது என்னடா சைக்கிள் செயின்? என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால சைக்கிள் செயின் புரிய மூஞ்சில எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டுட்டு இருந்தானாக்கு, இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய மூடு. அடேங்கப்பா, இது சங்கீத கொட்டாவிடா சாமி. அப்பா, அது கிடக்கட்டும். நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சீங்க? நிதானமே இல்லாம நடு ரோட்ல கிடந்திருக்கிறீங்க. சலூன் சாமி கண்டு கொண்டாந்து விட்டுட்டு போனான். ஆமாம்மா, நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மோசமான சரக்கு, எகிரிடுச்சு. ஏன்பா இப்படி கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற? கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது. என் கண்ணு குட்டிக்கும் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதா என் கவலை. இத பாரு, இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா, இதத்தான் குடிக்கணும். சிசுக்கோத்து பிராந்தி. ஐயோ அம்மா, சூப்பர் அம்மா, எனக்கு இப்பொழுதே சாப்பிடணும் போல் இருக்கிறது. எனக்கு சோடா கூட வேண்டாம், நான் அப்படியே சாப்பிடுவேன். சீக்கிரம் உடை. மசக்குட்டி, அம்மா உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கால் எடுப்பா. வாட்டர் பாட்டிலுக்கு பாக பிரிவினியா? இந்த பாரு, பல்லு வளர்க்காம எல்லாம் குடிக்க கூடாது. பாரு, தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா? வாய மூடுற மசக்குட்டி. பல்லு பல பலன்னு இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன். என்ன? இந்த பாரு, பிளீச்சிங் பவுடர். இது போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா. பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கக்கூச கழுவுங்க. துரை, சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம். என்ன இல்ல, விளக்கிட்டு அப்புறமா குடிங்க. அம்மா போயிட்டு. பெரியோர்களே, தாய்மார்களே, பெருங்குடி மக்களே, இன்று மாலை 7 மணி அளவில் அம்மன் கோயில் திடலில் உங்கள் அபிமான பேச்சாளர் சைதை தமிழரசி அவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி பேருரையாற்ற இருக்கிறார்கள். அலைகடன திறந்து வாரேன். நல்ல சந்தர்ப்பம். இன்னைக்கு சாயந்தரம் தானே மீட்டிங்? ஆமா, புறப்படு, வீரத்திற்கு வேலை வந்து விட்டது. அதை வந்துட்டு போட்டு இதை தெர அடிப்போம். எனக்கு சும்மாரியா நீ 4 ரவுண்டுக்கு மேல போனா ரோடு பூரா லோடு பாடிட்டு தெரிவே.
ஓமால சத்தியமா இன்னைக்கு பூரா நான் குடிக்கிறதா இல்ல. கையெடு. நான் ரத்தம் வந்து எடுக்குவா உன் தலைமை நடிச்சுக்கியா? இன்னைக்கு பாரு ஃபைட்டு. நீ ஃபைட்டு. நீ ஃபைட்டு. இங்க பாரு நான் டைட்டு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, எங்களுக்கு வீர இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்க எல்லாம் மைக் டெஸ்ட் பண்றது இல்லையா? அது மாதிரிதான். தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்க்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. கூட்டத்தோட வந்திருக்கீங்களாடா? நான் பழைய சைதை தமிழரசி இல்லடா. இப்ப பாதுகாப்புக்கு 2 பெரிய ரவுடிங்களோட வந்திருக்கேன். விட்டு அவங்கள காண்ட கிழிக்கிற மாதிரி கீழே கிழிச்சிடுவாங்க. கமான் ரவுடிஸ், கமான். யார் பாத்து செருப்பு அடிக்கிறத? என்ன பேன் நிறைய வந்திருக்காங்க. ஆமா, முன்னால போறோம். மூக்கு வாயில மண்ணை கவிடுவோம். அடிச்சிட வேண்டியதான். உட்கார். அடிச்சிட வேண்டியதா? ஐயோ யோ யோ, குடியா? எனக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கன்னு குடிச்சு வந்தா இன்னும் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க இல்ல உங்களுக்கு வீர இல்ல. ஓஹோ, ஒரு ரவுண்ட் அடிச்சா உங்களுக்கு வீர வருமா? குடியா? வேணா வேணா. ஏற்கனவே 4 ரவுண்ட் அடிச்சிருக்கான். 5வது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ, அந்த செருப்பு தட்டா குடியா? வேணா வேணா. ஐயோ குடியா? ஐயோ, இந்த கமான் ரோடி, கமான். சரவட்ல எடுத்து போடு விளையாடு. கமான் கமான். யோ, இங்க நீ என்ன பண்ற பாயா? ஐ தங்க வளவி அழகா இருக்குதியா? பகவான் தங்கம் இல்லை இது. ரோல்டு கோல் பித்தளை இது. பித்தாள வளவியா? ஆமாங்கோ. ஏங்க பித்தாள வளவி நீயே சொல்ற, அப்புறம் ஏன் பணம் கொடுத்த? அரே அம்மா, நம்ம கடை மேல இல்லாத போ நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன், அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான். உன் தம்பி பொறுக்கி பையனா? அரேமா, அது இல்லேமா. என்ன பொறுக்கிங்கிற இல்லங்கிற? அரே அம்மா, நம்ம பேச்சிலே நம்பிக்கை இல்லைனா இதே பாருங்கோ, ரசீது பாருங்கோ, உங்க புள்ள கையெழுத்து போட்டுக்கிறான். யாரு? என் மொத்தத்துக்கு கையெழுத்து போட்டுக்கா? எங்க கண்ட கண்ட? ஏன் முடியம்மா, ராக்கம்மா, கண்ணியம்மா, ஏன் ரமணி, எல்லாரும் ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. இது பாருங்க, என் புள்ள எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டுருக்கான். பாரு பாரு பாரு. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, போலீஸையும் கூப்பிடுங்க. யார் தெரியுமா போலீஸ் பிடிச்சு கொடுக்க போற? இந்த சேட்டானியா? ஏன் தொப்பி திருடிட்டியா? என் மொசக்குட்டி, இவ்வளவு அழகா நீதான் கையெழுத்து போட்டியா? என் ராசா, நான் தான் பெரியமா போட சொன்னேன். என் தங்கம். இந்த சேட்டு பித்தாள வளவிக்கு பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா. அரேமா, என்ன சொல்றேன்? நம்ம ஏமாத்துறானா? காட்டு விடு போச்சியோ. ஏய், யார் அவன் மம்பிள் கம்பிள் கும்பிள்ங்கிறவன்? எங்க ஊருக்கு நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழங்கிட்ட வட்டி வாங்க தெரியுதுல்ல, தமிழ் கத்துக்கிட்டா என்னயா தப்பு? கத்துக்க. முதல்லயே உரைச்சு பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல. ஏய், போகலாம் வந்துருச்சு. அரே ஃப்ராட் திட்டு பசங்களா, நம்மள திருட்டு பையன் சொல்றியா? சேச்சே, ஏன்னா நீ அடிச்சு விட்டா ஆயிக்கடா. நம்மள ஏய் சேச்சே, மறுபடியும் மறுபடியும் அடிக்கடா. இந்த வாய்க்கா. அரே கொலை கொலை மரணம் பண்ணுவாங்க. யோ, என்ன மூக்கோயில ஒரே ரத்தமா இருக்குது? உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? எங்களுக்குள்ள எந்த விதமான தகராறு இல்லைங்க. அப்புறம் அடிச்சுக்கிட்டீங்க? சேட்டு எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டான். அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும். அவரை அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம். மானம் கட்ட பசங்களா. என்னையா இது? வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல
நான் கொடுத்த டைம் என்னையோட முடிய போகுது. அசல் இந்த கையிலையும் வட்டி இந்த கையிலையும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ராபிச்சக்கார மாதிரி லோ லோன் பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்டு செய்யணும் வேற. ஆமா அது எப்படி 100 அழுகின முட்டை, தக்காளி, 100 சோடா, பிஞ்ச செருப்பு. கமலாஷி, ஏற்கனவே நீ கொடுத்த வளையல் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கோ மூக்கு வாயில ரத்தம். இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்க, நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு எதுக்கு, இப்ப பாக்கலாமா? பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் என் பாக்கெட்ல கை விடுறதா நினைச்சிட்டேன். பெரிய சொல்ல போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரே ஒரு வயிறு முக்குத்தி அங்கே தொலைச்சு போட்டான். வயிறு முக்குத்தியா? முடிஞ்சிடல. சொல்லிட்டு நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? 2 lakhs. மூக்குத்தி பூ மேல காத்து உட்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து வரணும். அது பாஞ்சாலம் குறைச்சு சின்ன சின்ன மூக்குத்தியா, வெள்ள கல்லு மூக்குத்தியா, கண்ணி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. ஆக மாட்டேன். என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது. என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி, செப்பு. தாவடியா கண்டது காதல? இல்லை தமிழரசி, இல்லை. காணாமலேயே காதல். சும்மா நெடு பணமர மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம். வீர தாய ஒரு பொண்ணு விரும்புவா? நான் தெரியவிட கேக்குறேன். இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. உனக்கையா கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்க? ஏனோ கழுதைய புதுசா பாக்குற மாதிரி பாக்குறிய. பார்த்தா பணக்கார பிள்ளையாட்டம் தெரியுது. பாக்குற? ஐயோ பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்கார! என் புள்ள பசி தாங்க மாட்டானே, எங்க இருக்கானோ? நீ மட்டும் நேரத்துக்கு கொட்டிக்கிறிய, போய் தேடுறதுதானே.
நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கையும் தேடியாச்சு, அவனை காணோம். வெள்ளையம்மா, துறை வந்துட்டா, இங்கதான் இருக்கான். வாங்க, வாங்க. அவன் நவருங்க. எங்க என் பிள்ளை? அதான் கையில பீப்பு. பீப் இல்லடா, பூப்பு. அது பாம்புடா. அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரும் கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ துரை துரை, அத போட்டுடா கொத்திருண்டா. ஐயா ஐயா பூசாரி, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாத இல்லையம்மா, துறை கொண்டு வீட்டுக்குள்ள படுக்க வை, நான் போய் வைத்தியர் கூட்டு வந்துடுறேன். வெளியில படுக்க வச்சா வைத்தியர் கூட்டு வர மாட்டியா? போயா, தூக்குமா. குடிசையில சோறு போட்டாங்க, பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? அண்டானே ஊமா. தன்யனானே. இவனா? நான் பட்டணத்தார்னு நினைச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன். சுமாரியா, வெளியில இருந்த 2 நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும், சைகையிலே கேட்கற அளவுக்கு விவரம் ஆயிட்டான் அவன். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடைய காமிச்சிருக்கிறான்னு, அதான் அலையறான். கொண்டாரு அப்படி. ஐயோ, பாத்தீங்களா, தொட்டுக்க சட்னி இல்லாமலேயே இந்த சேமியா உப்புமாவை என்ன போட்டிருக்கிறான்னு. மிச்சத்தையும் தின்னு. ஐயோ, இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு. முதலாளி, அநேகமா ரிஜிஸ்ட்ரார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. விட்டாதானையா, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு. கையெழுத்து போட்டாலும் கொன்னுடுவானுங்க, போடலனாலும் பட்டினி போட்டே கொன்னுடுவானுங்க. டே சக்திவேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளியே கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தங்கச்சியோட பொறுக்கலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காரமா போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா, அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கிறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவரு எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். பையா போன. அதா அதா, யாருமே காணோம். என்னது, சேவல் கத்துற மாதிரி இல்லையே. என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட், கோழி தான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குத்தம், ஏன் ராபிட்க்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி? இத்துணூண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே
புரியலையா? எல்லாம் மறந்துட்டேன். இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது ஒன்ன மாதிரி. ராபிட், பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதியா? நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ? பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்ப நடத்தினாதான் என் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தானே? ஆமா. நாம 2 பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி. முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததா என் முட்டை வைக்க முடியும்? 6 அறிவு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் பெத்துக்க முடியும். எங்கயா? அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லணும்? உனக்கு முட்டைனா பிடிக்கும்ல? பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு துரை, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா, ஐயரு, ஐயரு, ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் இருக்கிற நிலைமையில நீதாமா கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஐயரு? வாங்க, நான் தான் கோதண்டராம் ஐயர். எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்த உடனே அவன் எந்த நோக்கத்தோட வந்திருக்காரு கரெக்டா சொல்லிவிடுவேன். இப்ப நீங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்கேன்னு தெரியுமா? சொல்லிவிடுவேன். என்னது முட்டை? அவச்சா அவச்சா, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த முட்டைக்குள்ள இருக்கிறது ஆண் கருவா இல்ல பெண் கருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கிளியரா சொல்லணும்னா சேவல் ஆண், கோழி பெண், இது 2ல எதுவும் தெரிஞ்சுக்கணும். கரெக்டான இடத்துல வந்திருக்கேன். சேவலும் கோழியும் ஒண்ணு சேர்ந்தா முட்டை வைக்கும். 6 அறிவு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் பெத்துக்க முடியும். குழந்தை? 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 குழந்தையா? என்ன யாரு இவ? குழந்தை குழந்தைன்னு பேசிட்டு இருக்க? ஐ கோழி. ஐ கோழி இல்லடா, ஐயர் மாமி. என் வயிறு விசாலம். இது என்னங்க இது? ஐயோ, முட்டை. இது யார் வச்சாங்க? அசடே, இது கூட தெரியலையே. முட்டைய பெட்ட கோழி தானடா வைக்கும், பார்த்தது இல்லையே. நான் சேவல் ஆம்பளை தானே? ஆமா. இவங்க கோழினா பொம்பளை தானே? கோழி. ஆமா. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை வைக்க முடியுமா? எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைங்க, நாங்க குழந்தை வைக்கணும். நான் சேர்த்து வைக்கிறமா? என்னடா என்ன சொல்ற நீ? வாங்க 2 பேரும் போய் குழந்தை வைக்கலாம். அவனுக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியல, குழந்தை குழந்தைன்னு ஏங்குறான். புரிஞ்சு கொடுத்து. அவனுக்கு குழந்தை இல்லாத ஏக்கம் போல் இருக்கு. அம்பி கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்றேன். இது கோழி இல்ல, மாமி. மாமி எல்லாம் தொடப்படாது தெரியுமா? இந்த வர்றி எதுக்கும் சத்து தள்ளியே நின்னுக்கோ. புடி. மாமியை பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே, இந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. கடவுளா பார்த்து கொடுத்தது, இதை வச்சு மேனேஜ் பண்ணிவிடலாம். என்னது இது? வடகம் பிழியறது. எப்படி புளியறது? இத இப்படி வச்சு 2 கையால நல்லா அமுக்குனா பிழியலாம். ஐயோ, அப்படி பார்க்காதடா அவிஷ்டம். இந்தடா
குழந்தை கேட்டியே வச்சுக்கோ. இது யார் வச்சது? எவனோ வச்சது. அதுக்கு நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் கேக்குறியா? நான் எப்ப வைக்கிறது? நீ எப்ப வைக்கிறத? ஒரு காரியம் பண்ணு, இந்த போட்டோ பார்த்துட்டே ரோட்ல நட. பாலும் கிணறு வரும், அதுல விழு. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வச்சு விடலாம். கிணறு 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 அங்கே போறேன். வர எப்படி? என் ஜாதகம் சரியில்லை. கிணறு 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 ஏன்பா கிணறு. தர கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணறு கிணறுன்னு சொல்லிட்டு வரியே, இது என்ன திருஷ்டி கழிச்ச முட்டைய? அதையெல்லாம் இந்த கணத்துல போடக்கூடாது, அத பாலங்கணத்துல தான் போடணும். இதான் கிணறா? ஆமா ஆமா, கிணறு கூட தெரியாத ஒரு ஆம்பளை. எதுக்கு கிணத்துல குதிச்ச? ஏன் தெரியுமா? அவன் தான் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கான்ல, அவன் கிணத்துல குதிக்கிறதுக்கு நீ என்ன சொன்ன? ஐயா, நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. எப்பா எதுக்குப்பா கிணத்துல குதிச்ச? முட்டை வைக்கிறதுக்காக குதிச்சேன். இவ்வளவு வீட்டு முட்டை வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கிணத்துக்குள்ள குதிக்க சொன்னது எவையா? ஐயர் தான் சொன்னாரு. எந்த ஏரியாவ? அங்க குண்டா ஒரு கோழி இருந்தது, அது என்னமோ ஐயரோட மாமியாமா. நானும் அது ஒன்னா சேர்ந்தா முட்டை வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஐயர் தான் இங்க வந்து நினைச்சையா, சும்மா சொல்லையா. மாமியை போய் முட்டை வைக்கணும், அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டான். இவ்வளவு பெரிய முட்டையா இருக்கிறியே, இவ்வளவு வீட்டு முட்டை வச்சு கொடுக்க கூடாது. விளையாடாதப்பா, மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா? இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு போற அங்க எல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு நர்சுங்க சுத்தி சுத்தி வருவாங்க. ஒயிட் லக்கான் கோழின்னு நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச உன் முட்டைய பேத்துருவாங்க. உன் முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்திக்க. வேலை புடுக்கிறதுல இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிக்கிறோம் சாமி.